ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியை கட்டுப்படுத்த ஈரானிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளதாக கூறி அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ஈரான் மீது பொருளாதார தடை விதித்தால் அந்த நாட்டிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை இந்தியா குறைத்துக் கொண்டது. ரூபாய் மதிப்பில் ஏற்பட்டுள்ள சரிவை கட்டுப்படுத்த ஈரானிடமிருந்து மீண்டும் அதிக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக பெட்ரோலியத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த முடிவை பெட்ரோலியத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி பிரதமரின் ஒப்புதலுக்காக அனுப்பியுள்ளார். இதன்படி ஈரானிடமிருந்து கூடுதலாக 11 மில்லியன் டன் கச்சா எண்ணெய் வாங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஈரானிடம் நேரடியாக இந்திய ரூபாய் கொடுத்து கச்சா எண்ணெய் வாங்கப்படுவதால் $8.5 பில்லியன் சேமிக்க முடியும் என பெட்ரோலியத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா அதிக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளில் ஈரான் 2வது இடத்தில் உள்ளது. 2009-10 ஆண்டில் ஈரானிடமிருந்து 21.2 மில்லியன் டன் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டது. இது 2011-12 ஆண்டில் 18.1 மில்லியன் டன்னாகவும் 2012-13 ஆண்டில் 13.1 டன்னாகவும் குறைக்கப்பட்டது.